செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பேச்சின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களே பிறந்த துளாராசி என்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பேச்சின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த அஷ்டம குரு விலகி இப்பொழுது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார். இந்த குரு பேச்சு மிக மிக அற்புதமான பயிற்சியாக இருக்கிறது. ஏற்கனவே சனி பேச்சு நடந்தது உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அதை விட இந்த குரு பேச்சு நன்றாக இருக்கிறது. ஆக இந்த குரு பேச்சின் மூலமாக துளாராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்து திருமணம் நடக்காத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. அடுத்த வருடம் வரை நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே, கடந்த காலங்களில் மருத்துவ உதவி இருந்தும் செய்தும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் இந்த வருடம் மருத்துவ உதவி இல்லாமலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. தொழில், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து தொழில் முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் எந்த வகையான தொழில் முயற்சி செய்வதாக இருந்தாலும் அதில் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள், நல்ல லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கூட உயர்வு கிடைத்து நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும். இடமாற்றம் நீங்கள் விரும்பினால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் நிச்சயமாக உயர்வை பெறுவீர்கள். மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று டொனேஷன் இல்லாமலேயே நல்ல மெரிட்டிலேயே உங்களுக்கு மருத்துவராகக்கூடிய சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கிறது. நீங்கள் கூட்டாக படித்தாலும் சரி, தனியாக படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் நீங்கள் மேன்மையை அடைவீர்கள். படித்த மாணவர்களுக்கு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கும். அதைவிட நல்ல கல்லூரிகளை படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று கேம்பஸ் இன்டர்வியூலேயே படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விவசாயிகள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து வேறு விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் அடைவார்கள். அரசியல்வாதிகள் நல்ல மேன்மை இருக்கிறது. உயர் பதவிகள் தானாக அமையும். கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நீங்கள் எதை படிப்பாளிகளாக இருந்தாலும் படைப்பு தொழில் செய்வர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பெண்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்குது. துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றங்கள் இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கும் நன்மை, உங்கள் குழந்தைகளுக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. உங்கள் குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் நன்மை உங்களுடைய ஒரு ராசியின் காரணமாக கூட கிடைக்கும். வீடு மனை இதுவரை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வாகனங்கள் வாங்கலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள்.
துளாராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு கூட நல்ல தூக்கம் வரும். 3ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கு நன்மைகளை இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாமாக வந்து சேரும். இதுவரை இருந்த சண்டைகள் எல்லாம், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பற்றி இருந்த சண்டைகள் எல்லாம் விலகி நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் நன்மைகளை பெறுவதற்காக இந்த துளாராசியிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் ஒருமுறை மதுரைக்கு அருகிலே இருக்கின்ற திருமோகூர் என்ற ஊருக்கு சென்று திருமோகூர் காளமேக பெருமாள் அங்கே சென்று அங்கே பெருமாளையும் சக்கரத்தோழரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை அவர்கள் சோழிங்கப்புறம், அதாவது அரக்கோணம் அருகிலே சோழிங்கப்புறம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே நரசிம்மருடைய மலை, பெரிய மலை, சிறிய மலை, ஆஞ்சநேயர் மலை என்று 2 மலை இருக்கிறது. அங்கே மலைகள் சென்று விட்டு வாருங்கள். எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தால் போதுமானது. எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள். பொதுவாக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மிக யோகத்தை தருகின்ற குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த யோகத்தின் மூலமாக துளாராசியில் பிறந்தவர்கள் 85 முதல் 90% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடையவர்கள் என்பது உறுதி.